அண்ணே பாலை தூக்கி போட்டுங்க கமிட்டிக்கு எல்லாம் கொண்டு வந்துருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓடுவார்ல, ஆனா பதட்டா இருக்கு ரொம்ப. உருவாக்கிய பங்கு முழுமையாக, அதாவது எல்லா ஏரியாவிலையும் சரி. ஆமா, முதல்ல கிரிக்கெட்னே அண்ணன் தான் தம்பிங்க ஆரம்பிச்சது. அரியக்குடியில் பிறந்து சுத்தி விடுங்க. இந்த இருங்க, இந்த பேசு ஜெகன், இங்கே வாடா. சரி, இந்த காரை இறக்க சொல்லுங்க சார். இந்த இருங்க, காரை இறக்க. ஹலோ, நீங்கள் யார் பையன் தம்பி? நீங்கள் ஐஸ்வர்யா அது அப்படித்தானே. ஜெகன வா, ஜெகன மழை வராமல் மலைகள் அதான் பெரிய ஊருங்கிறது. கரெக்டாக என்ன சொல்லணுமோ அதை சொல்லிடுறேன் தகவலை. ஆமாம், ஒரு இடையூறும் இல்லாமல் நல்லபடியாக 3 நாள் மேட்ச் நம்ம முதல்ல ஒத்துமையாக இருக்கணும். கரெக்டான பாயிண்ட். அது கல் இந்த இடத்துக்கு பண்ண மாட்டோம் தானே. ஹலோ, ஓகே. ஹலோ, சரி. ஹலோ, இல்லை வாங்க எல்லாரும் வாங்க. அண்ணன் வந்து ரமேஷன் நம்பர் தான் வாங்கிட்டு போயிருக்காரு. ஆமாம், ஏன்னா நீங்கள் வந்து பக்கம் அண்ணன் கஸ்டமர் கிடத்துல நான் செருப்பு போட்டு வரலாம், போக முடியாது. போ, அங்கேயே கேன் இருக்கு, அந்த ஆந்தா இருப்பார், அந்த டேங்கரில் இருக்கு. அந்த டேங்கரில் பிடிச்சி நான் ஊற்ற சொல்கிறேன். பிச்சில் அந்த 2 பேரும் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மேட்ச். ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஃபர்ஸ்ட் மேட்ச் ஸ்பார்டன் ஸ்ட்ரைக்கர் 11s வெர்சஸ் ரெய்னா 11s. நடுவர் பணி செய்திட டாஸ் வின் பண்ண ரெய்னா பிரதர்ஸ் வந்து பேட்டிங் சூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மேட்ச்சுக்கு பார்த்தீங்கன்னா 6 ஓவர். ஸோ 4 பவுலர் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். 2 ஓவர் மட்டும் காமன் பவர் பிளேயாக இருக்க போகுது. ஸோ ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் அரவிந்த், ரன் ஸ்ட்ரைக்கில் மனோஜ். ஃபர்ஸ்ட் ஒன் அருமையாக வீசப்பட்ட பந்து. ஸோ ஃபர்ஸ்ட் பால் டாட்டு கொடுத்துருக்காங்க. செகண்ட் பால் அருமையாக பட்ட செத்த பந்து. ஏனோ சிறிய ஒரு மிஸ் கால் நடந்திருக்கு. ஸோ கேட்சுக்கு வாய்ப்பு இருந்துச்சு, ரன் அவுட்டும் மிஸ் ஆயிருக்கு. இங்கே டாட் இருபுறமும் சிறிய தடுமாற்றம், அதனால் தேர்ட் ஒன். மூன்றாவது பந்து ஃபீல்டர் மேல வச்சிருக்காங்க. பெருமா அங்கே தடுப்பாளர் தடுக்கப்பட்டு எத்தனை ஓட்டங்கள்? ஒரு சிங்கிள், ஒரு ஓட்டங்கள் மட்டும். சூப்பர் ஸ்ட்ரைக்கில் மனோஜ். உடைத்து போடப்பட்ட பந்து எத்தனை ஓட்டங்கள் பெறுகிறது? சிறிய தடுமாற்றம் நிறைந்து ஒரு ஓட்டங்கள் மட்டும். சிங்கிள் அகைன். ஏனோ ஷாட் உடைத்து போடப்பட்ட பந்து பவுண்டரி போயிடுச்சு 4. ஸோ இந்த மேட்ச்ல இந்த டோர்னமெண்ட்ல முதல் நாளாக பதிவு பண்ணிட்டார் அரவிந்த் லெக்ஸன்ஸ்ல. எடுத்து அடிக்கப்பட்ட பந்து எத்தனை ஓட்டங்களை பெறுகிறது? 6 ஓட்டங்கள். 6 பேருக்கு மேக்ஸிமம். 4க்கு அப்புறம் ஒரு 6ஐயும் பதிவு பண்ணிட்டார் அரவிந்த். ஸோ இந்த மேட்ச்ல வர முதல் 6. ஸோ இந்த டோர்னமெண்ட்லையும். ஸோ ஒரு ஓவர் ஃபர்ஸ்ட் பவர் பிளேயர் முடிவுக்கு ஸ்கோர் 12. எந்த விக்கெட்டையும் லூஸ் பண்ணாமல். இது செகண்ட் ஓவர் 2வது பவர் பிளேயர் போடுறாங்க. நியூ பாலர் செல்வம் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பால்
எடுத்துகிட்டு வந்து ஸ்டெம்ஸ்லேயே போட்டிருக்காருங்க பேட்ஸ்மேன் ஏமாற்றி. ஸோ விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்ணிட்டாரு இங்கே செல்வம் அவருக்கான ஓவர். உதவி லூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஒன் பேட்ஸ்மேன் நியூ பேட்ஸ்மேன் கார்த்திக். பேட்டில் போட்டு உடம்புலேயே போட்டிருக்கு. இங்கே ஒரு சிங்கிளுக்கு அலோவ் பண்ணிட்டாங்க ஒரு ரன் மட்டும். தேடுவான். ஸோ உடம்பு போட்டு தட்டிட்டு சிங்கிள். ஸோ பணபால் ஆயிடு ரீபால். பாலரே ஸ்டாப் பண்ணிட்டார். டாட் பால். நல்லா ஸ்டாப். நல்லா ஃபீல்டு. இதுவும் டாட்டு. அருமையாக விட்டு வீசப்பட்ட சூப்பரா போட்டு கொடுத்திருக்காரு. செகண்ட் பவர் பிளே. ஸோ 2 ஓவர் 2 பவர் பிளேயருமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸ்கோர் 15 ரெய்னா 11 ஒரு விக்கெட் லூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ போன ஓவர் 3 ரன்ல போட்டு கொடுத்துருக்காரு செல்வம். நல்ல ஓவர். ஸோ அதுவும் பவர் பிளே ஓவர். என்ன செகண்ட் 4 பேரோட ஆனந்தன் அவர்களுக்கு விழா கமிட்டி சார்பாக சிங்கிள் மட்டும். செகண்ட் பால். லோயர் ஒன். இங்கே டாட். தேர்ட் பால். சிறிய தடுமாற்றம். தடுப்பாளரையும் தாண்டி 4 ஓட்டங்களை பெறுகிறது. நடந்திருக்கு அப்படிங்கிற பவுண்டரி போயிட்டாரு கார்த்திக். பேட்டை தெரிஞ்சு வந்திருக்கு. ஸ்டாப் பண்ணிட்டாரு. சிங்கிள் மட்டும். அந்த பக்கம் வரட்டி ஆடிட்டார். பெரிய கேம். அன்சாமல் பவுண்டரி பெஞ்ச். மரைன் பேட்ல இருந்து ஒரு நாளா பதிவு பண்ணிட்டாரு. ரெண்டு ரன் ஓடி எடுத்திருக்காங்க. 2 லாஸ்ட் பால்ல. மூணாரோட ஸ்கோர் 27 ஒரு விக்கெட் லூஸ் பண்ணிட்டாங்க. ஃபோர்த் ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன். முதல் பந்து புள்ளி பந்தாக அமையுமா? இங்க டாட் பந்து. பவுலரே முருகன். செகண்ட் பால். சோ பேட்ல எட்ஜ் வாங்கி இருக்கு. சோ பாலுக்கு வந்தாரானா கேட்ச் டிராப். கேட்ச் மிஸ் பண்ணி பரிமாற்றம். சோ 2 ரன் ஓடி எடுத்துட்டாங்க. 2 கிடைச்சிருக்கு. தேர்ட் ஒன். படிக்கப்பட்ட பந்து தடுப்பாளர்களுக்கு இருவருக்கும் இடையில் இருந்து எத்தனை ஓட்டங்கள் வருகிறது? நல்லா பேக்கப். ஃபீல்டர் பின்னாடி வந்துட்டாரு. 2 ஓட்டங்கள் என்று நினைக்கிறேன். இது 2 பேக் டு பேக் டபுள். அகல பந்து. சிறிய தடுமாற்றம் கீப்பர் அவர்களிடமிருந்து. ஒயிட் டாஸ் ஒரு ரன் கிடைச்சிருக்கு. இரி பால். அருமையாக வீசப்பட்ட பந்து. இந்த முறை லாங் ஆஃப்ல ஆடிட்டு ஒரு ஓட்டங்கள் மட்டும் என்று நினைக்கின்றேன். சிங்கிள் மட்டும். நெக்ஸ்ட் பால். ஷாட் அருமையான தடுப்பு. நல்ல ஸ்டாப். பவுண்டரி சேவ் பண்ணிட்டாருங்க. எத்தனை ஓட்டங்களை பெறுகிறது? ஒரு ஓட்டங்கள். சிங்கிள் அகைன். அப்படி அகர்வால் இந்த முறை லாங் ஆஃப்ல ஆடிட்டாரு. ஆமா. நோ சிங்கிள் அகைன். நாலு ஓவரோட ஸ்கோர் 36. ஒரு விக்கெட் லூஸ் பண்ணிட்டாங்க. பாலிங்ல செல்வம் வந்திருக்காரு. அவருக்கான செகண்ட் ஓவர். 5வது ஓவர் வீச வந்துள்ளார். மறுச்சு லெக் ஸ்டம்ப்ஸ் ஆடிட்டு சிங்கிள் மட்டும். அருமையாக செகண்ட் பால். இரண்டாவது பந்து பெறுகிறது. லெக் பை மூலமா சிங்கிள். ஒரு ஓட்டங்கள். பேட்ல எட்ஜ். அருமையாக கீப்பர் எடுத்துட்டாரு விக்கெட். தனது சிறந்த பந்து எடுத்து கொடுத்திருக்காரு செல்வம். வெளியே அனுப்பியுள்ளார். தனது அணிக்காக சீரிய பந்து வீச்சு. அடுத்த நியூ பேட்ஸ்மேன் 2 ரன் பேட்ஸ்மேன் மணி. மடக்கி அடிக்கப்பட்ட பந்து. பெரிய கேப். தடுப்பாளரால் பவுண்டரி பேட்ச் 4 ஓட்டங்களை பெறுகிறது. ஃபீல்டர் சதீஷ் முதமாலைக்கு ஒரு நாளை பதிவு பண்ணிட்டாரு மணி. 4 ஓட்டங்களை பெற்றுள்ளார் மணி. நெக்ஸ்ட் ஒன். ஷாட் வந்து நிரந்தரமாக கண்டிப்பா 6 பதிவு பண்ணிட்டாரு. நாளுக்கு அப்புறம் ஒரு 6. சோ சஞ்சய் 2 பால் 10 ரன் பதிவு பண்ணிட்டாரு. அணியினரே உங்கள் அணிக்காக இரண்டாவது பந்திலேயே இந்த முறை ஸ்லோரா தூக்கி போட்டாரு. லாங்கால அடிச்சு அடிக்கப்பட்ட பந்து. எத்தனை ஓட்டங்கள் வருகிறது? ஃபீல்டர் வந்துட்டாரு பாலுக்கு. இருந்தும் ஒரு ஓட்டம் மட்டும். 5 ஓவரோட ஸ்கோர் 49. 2 விக்கெட் லூஸ் பண்ணிட்டாங்க. ரெய்னா 11 49 ஓட்டங்கள். நீங்க 2 பவுலர் மட்டும் 2 ஓவர் போட்டுக்கலாம். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன். அருமையாக வீசப்பட்ட பந்து கீப்பரால் மிஸ் செய்யப்பட்டு நோ பால்.
போன பால் நோ பால் கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்டெப் நோ பால், ஃப்ரீ பால். எடுத்து அடிக்கப்பட்ட பந்து 6 ஓட்டங்கள். வெயிட் பண்ணி ஆடிட்டாரு. ஒரு 6 போயிருச்சு. முதல் பந்தில் ஸோ 2வது ஆரா பதிவு பண்ணிட்டாரு மணி. ஓட்டங்கள். செகண்ட் பால். எடுத்து அடிக்கப்பட்ட பந்து எத்தனை ஓட்டங்கள் பெறுகிறது? அதுவும் 6. இதுவும் 6 போயிருச்சு. பேக் டு பேக் ஆறுங்க. ஸோ மணி பேட்ல இருந்து வர 3வது ஆரா பதிவு பண்ணிட்டாரு. 6 ஓட்டங்களை பெறுகிறது. தேர்ட் ஒன். ஸோ இன்னொரு டாஸ் பால். எடுத்து அடிக்கப்பட்டது. கேட்ச் ஆகுமா? நல்ல ஒரு பிடி. நல்ல கேட்ச். பாலுக்கு அந்த கேட்சை பிடிச்சு கொடுத்துருக்காரு. விக்கெட். ஸோ 2 6 பதிவு பண்ண பேட்ஸ்மேன் விக்கெட் எடுத்து கொடுத்துட்டாரு. மணி விக்கெட். கேட்ச் பண்ணி ஸ்ட்ரைக்ல நியூ பேட்ஸ்மேன். ஸோ பிகின் த செம்ஸ்ல போயிருக்கு. எத்தனை ஓட்டங்கள் பெறுகிறது பார்க்கலாம். அருமையான ஒரு தடுப்பு கொடுத்திருக்காங்க. 2 ஓட்டங்கள் மற்றும் ஒரு விக்கெட். ஸோ மொத்தம் 3 ரன் ஓடி எடுத்திருக்காங்க. 3 ஓட்டம். லாஸ்ட் 2. பாலர் கைக்குள்ள போயிடுச்சு. வந்து கேட்ச் லாங் ஆஃப் ஆடிட்டு எத்தனை ஓட்டங்கள் பெறுகிறது? சிங்கிள் மட்டும். லாஸ்ட் ஒன். ஷாட்டுங்க. எடுத்து அடிக்கப்பட்ட பந்து எத்தனை ஓட்டங்கள் பெறுகிறது? 6 ஓட்டங்கள். 6 போயிருச்சு. மட்டை வீச்சாளர் லாஸ்ட் பால்ல ஒரு 6 பதிவு பண்ணிட்டார் நியூ பேட்ஸ்மேன். மட்டை வீச்சாளர். அதோட இந்த ஓவர் கம்ப்ளீட்டா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிவுக்கு வந்துருச்சு. நீங்கள் ஃபஸ்ட்டு மேட்சே ஹை ஸ்கோர் மேட்ச்னே சொல்லலாம். ஸோ 6 ஓவருக்கு ஸ்கோர் 72 ரன்னுக்கு ஆடிட்டாங்க ரெய்னா லெவன்ஸ். ஸோ 73 டார்கெட். ஃபர்ஸ்ட் ஒன் ரீபால் வைடு. எடுத்து அடிக்கப்பட்ட பந்து எத்தனை ஓட்டங்கள் பெறுகிறது? நல்ல கேட்ச் நீலேஷ். ஒரு ஃபீல்டர் தான் லெக் சப்ல வச்சிருந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாலே விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நீ பேட்ஸ்மேன் செகண்ட் பால். ஷாட். எடுத்து அடிக்கப்பட்ட பந்து 6 ஓட்டங்களை பெறுகிறது. மேக்ஸிமம் சந்திக்க முதல் பால் இங்க ஒரு 6 பதிவு பண்ணிட்டார் நியூ பேட்ஸ்மேன். செகண்ட் ஹாஃப்ல வர முதல் 6. ஷாட். எடுத்து அடிக்கப்பட்ட பந்து அதுவும் 6ஆக மாறுமா? 6. எஸ் இது ஒரு வெரி பேக் டு பேக் 2 6 பதிவு பண்ணிட்டாரு. 6ஆக மாத்திடலாம். சந்திச்ச 2 பாலுமே நியூ பேட்ஸ்மேன். பேட்ஸ்மேன் நேம் ஜீவா. நெக்ஸ்ட் பால். அகைன் சுத்துனார். இந்த முறை டாட். கீப்பர் கையோசம். சொல்லிட்டா நடுவே. லாஸ்ட் 2. அகைன் ஒரு டாட். நல்ல பந்து. பாட்ல ஒரு எச். பால் போய் கேட்சையும் பிடிச்சு கொடுத்துருக்காரு விக்கெட்டுங்க. ஸோ 2 6 பதிவு போன பேட்ஸ்மேன் விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு. சிறிய தடுமாற்றம். கடைசி பந்தில் விக்கெட். முதல் ஓவர் முடிவு. ஸோ ஃபர்ஸ்ட் பவர் பிளேயர் முடிவுக்கு ஸ்கோர் 13. ஸோ 2 கிலோஸ் பண்ணிட்டாங்க. பாலர் மணி. செகண்ட் பவர் பிளேயர் ஃபர்ஸ்ட் ஒன். அருமையாக அடிக்கப்பட்ட பந்து 4 ஓட்டங்களை பெறுகிறது. பவுண்டரி பெருசு ஒரு 4 ஆஃப் பண்ணி வச்சிருங்க. தம்பியின் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே டாட். தேர்ட் ஒன். இங்கே ரீபால். சுவிட்ச் திரும்பினாரு. காலில் போட்டு போயிருக்கு. கால் காப்பி பட்டு சிங்கிள் மட்டும். டாஸ் பால் எக்ஸன்ஸ்ல ஆடிட்டு தரையில் அடிக்கப்பட்ட பந்து எத்தனை ஓட்டங்களை பெறுகிறது? சப் சிங்கிள். அருமையான பந்து. நெக்ஸ்ட் ஒன். ஷாட் அடிச்சாங்க. தவிர்க்க முடியாத 6 ஓட்டங்களை பெற்று தந்துள்ளது. ஹியூஜ் ஆர். பெரிய 6. இந்த டோர்னமெண்ட்ல அடிக்கப்பட்ட பெரிய 6. இந்த பேட்ஸ்மேன் பேட்ல இருந்து வர முதல் 6 பதிவு பண்ணிட்டாரு. யாராவது போங்கப்பா. 2 ஓவர் 2 பவர் பிளேயருமே கம்ப்ளீட் ஆச்சு. ஸ்கோர் 26. ஸோ 2 கிலோஸ் பண்ணிட்டாங்க. பாலர் அபி. ஃபர்ஸ்ட் ஒன் ரீபால். அருமையாக அடிக்க முயற்சி செய்து ஒரு ஓட்டங்கள் மட்டும் சிறந்த தடுப்பு சிங்கிள் ஓடிட்டாங்க. 2 செகண்ட் 4 பேரோட செகண்ட் பால். அருமையாக ஸ்டேட் சைடுல அடிட்டாரு. நல்ல ஒரு வட்டை வீச்சு. ஒன் மாஸ் பவுண்டரி பேசிங்க ஒரு 4 பதிவு பண்ணிட்டாரு. சார் அடிச்ச பேட்ஸ்மேன். 4 ஓட்டங்கள். தேர்ட் ஒன். சைடு திரும்பினார். லோகேட்டா கீழே. டாட். நெக்ஸ்ட் பால். இரண்டாவது பந்து சென்று வந்து விக்கெட்டாக மாறுமா? தடுமாறி மிஸ் செய்யப்பட்டு எத்தனை ஓட்டங்களை பெறுகிறது? கேட்ச் மிஸ் பண்ணி இங்க மொத்தம் 3 ரன் ஓடிட்டாங்க. 3 ஓட்டங்கள். 3 அருமையாக அடிக்கப்பட்ட பந்து சேஃப் திசையில் தடுப்பாளர் சிறந்த பவுண்டரி சேவ் பண்ணிட்டார் பிரகாஷ். லாங் ஆஃப்ல ஆடிட்டு ஒரு சிங்கிள் மட்டும். அருமையாக மடக்கி அடிக்கப்பட்ட பந்து எத்தனை ஓட்டங்களை பெறுகிறது? தடுப்பாளர் கையில் வந்து ஒரு ஓட்டங்கள் மட்டுமே.
லாஸ்ட் ஒன் அருமையாக தரையிலேயே அடிக்கப்பட்ட தரோட பந்து தர ஆடிட்டு எத்தனை ஓட்டங்கள் பெறுகிறது? இது சிங்கிள் மட்டும் லாஸ்ட் பால். ஒரு ஓட்டங்கள். 3 ஓவரோட ஸ்கோர் 39. 2 விக்கெட் லூஸ் பண்ணிட்டாங்க. ரிமைனிங்கில் 3 ஓவருக்கு 14 பாலுக்கு 33 ரன் தேவை. ஸோ நியூ பாலர் நீலேஸ் வந்திருக்காரு பவுலிங் இல்லை. ஃபர்ஸ்ட் பால் ஷாட் அடிச்சிட்டாருங்க. அருமையாக அடிக்கப்பட்ட பந்து எத்தனை ஓட்டங்கள்? யாரு மேட்ச் லாங் ஆடல. இந்த ஓவர் யாரோட வெல்கம் பண்ணிட்டாரு. முதல் பந்திலேயே 6 ஓட்டங்கள். செகண்ட் பால் பந்து எத்தனை ஓட்டங்கள் பெறுகிறது? எடுத்துருக்குள்ள அடுப்பாளர் வசந்த் பந்து ரஞ்சம் வந்து ஒரு ஓட்டங்கள் மட்டும் சிறந்த தடுப்பு பண்ணி தேர்ட் ஒன். அருமையான பந்து வீச்சு. இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் தட்டி விட்டு பேட்டிங் எத்தனை ஓட்டங்கள்? ஒரு ஓட்டங்கள் மட்டும். அருமையாக பந்து எத்தனை ஓட்டங்கள் பெறுகிறது? அருமையான பவுண்டரி சேவ் பண்ணி கொடுத்துட்டாரு பிரகாஷ். இரண்டாவது பவுண்டரி சேவ் பண்ணிருக்காரு. 8 ரன்னுக்கு சேவ் பண்ணி கொடுத்திருக்காரு. 2 ஓட்டங்கள். நன்றி நடுவர்களே. நெக்ஸ்ட் ஒன். நல்ல ஒரு டைரக்ட் ஹிட். பவுலரை எடுத்து ஸ்டம்ப்ஸ்ல அடிச்சிருக்காரு. விக்கெட். சரியா தடுப்பு. அடிச்ச பேட்ஸ்மேன் விக்கெட் ரன் அவுட் மூலமா லூஸ் பண்ணிட்டாரு. சிறந்த மட்டை வீச்சாளர் வெளியேறுகிறார். அருமையான பந்து வீச்சு. முடிச்சு கொடுத்திருக்காரு. முதல் பந்தில் 6 விடுத்திருந்தாலும் 49. 4 ஓவர் முடிவுக்கு ஸ்கோர் 49. ஸ்பாட் அண்ட் ஸ்ட்ரைக். 2 ஓவர்களுக்கு 3 லூஸ் பண்ணிட்டாங்க. வெற்றி என்பதை கமிட்டியின் சார்பாக தெரிவித்து ரிமைனிங்ல 2 ஓவர் 12 பாலுக்கு 24 ரன் தேவை. ஃபர்ஸ்ட் ஒன். ये டாட். செகண்ட் பால் நேருக்கு நேரா ஆடிட்டாரு. அருமையாக அடிக்கப்பட்ட பந்து. ஒரு சிங்கிள் மட்டும். தேர்ட் ஒன். அருமையாக அடிக்கப்பட்ட பந்து. மாறுமா? அருமை அருமை அருமை. தட்டி விட்டது 6 போயிருச்சுங்க. நல்ல ட்ரை. ஆனா 6 ஓட்டங்கள் நடுவர்களே. ஒரு 6 பதிவு பண்ணிட்டாரு. தேவையான 6 வந்துருச்சு. பேட்ஸ்மேன் நேம் தமிழ். நெக்ஸ்ட் ஒன். அருமையான பந்து வீச்சு. ஏக்கர் பால் கால்ல பட்டிருக்கு. லெஃப்ட் சைடு சிங்கிள் ஓடிட்டாங்க. ஒரு ரன் மட்டும். ஒரே ஓட்டங்கள். அருமையாக அடிக்கப்பட்ட பந்து எத்தனை ஓட்டங்கள் பெறுகிறது? வீல் ஆடிட்டார் கேப். 4 ஓட்டங்கள். சிறிய தடுமாற்றம். பவுண்டரி போயிருச்சு. ஒரு 4 கிடைச்சிருக்கு. பட்டு 4 ஓட்டங்களாக தேவையான 4 வந்துருச்சு. நெக்ஸ்ட் ஒன். அருமையாக அடிக்கப்பட்ட பந்து எத்தனை ஓட்டங்கள் பெறுகிறது? இந்த மாதிரி லெக் ஸ்டம்ப்ஸ் ஆடிட்டு ஒரு ஓட்டங்கள். இங்க ஒரு சிங்கிள் மட்டும். பந்துகளுக்கு 5 ஓவர் முடிவுக்கு ஸ்கோர் 62. வெற்றி பெறலாம். அதை நாளைக்கு லூஸ் பண்ணிட்டாங்க. வெற்றி பெறலாம் என்பதை கமிட்டியின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். சோ ரிமைனிங்ல 6 பாலுக்கு 12 ரன் தேவை. 6க்கு 12. வெயிலா இருக்கு. லாஸ்ட் ஃபைனல் ஓவர் மேட்ச் ஓவர் போறதுக்காண்டி நீலேஸ் வந்திருக்காரு. சோ அவருக்கான செகண்ட் ஓவர். சோ 6 பாலுக்கு 12 ரன் தேவை. ஃபர்ஸ்ட் பால். ஃபர்ஸ்ட் பாலே லாங் ஆஃப்ல ஆடிட்டாரு. சான்ஸ் ஃபார். சோ ஃபில்டர் கிட்ட தான் போயிருக்கு. நல்ல கேட்ச். பிரகாஷ். இங்க விக்கெட். இப்போ சைக்கிள் நீ பேட்ஸ்மேன். செகண்ட் பால். செகண்ட் ஒன் ரீபால். லாங்கால ஆடிட்டு சிங்கிள். ஆனால் அம்பையர் சிங்கிள் நோ பால் கொடுத்துருக்காங்க. போன பால் 2 3 பால். ஸ்டம்ஸ்க்கு மேலே வந்துருச்சு. இங்கே டாட்டு. இறங்கி போய் ஆடிட்டாரு. அடிக்கப்பட்ட பந்து. நல்ல கேட்ச். பாலுக்கு வந்து கேட்சை முடிச்சு கொடுத்திருக்காரு மணி. தமிழ் விக்கெட் எடுத்து கொடுத்திருக்காரு. மணியின் சிறந்த பேட்ஸ்மேன் தமிழ். நீ பேட்ஸ்மேன். 3 பாலுக்கு 8 ரன் தேவை. ஏக்கர் பால். அருமையாக அடிக்கப்பட்டது. ஒரு சிங்கிள் மட்டுமே. ஸோ ரிமைனிங் உள்ள 2 பாலுக்கு 7. இந்த பால் தான் முக்கியமான பால். அருமையாக தரையோடு அடிக்கப்பட்ட பால். இங்க 1 ரன் பிளஸ் ரன் அவுட் கிடைச்சிருக்கு. விக்கெட். 1 ரன் 1 விக்கெட். ஸோ ரிமைனிங்ல 1 பாலுக்கு 6 ரன் தேவை. ஸோ ஒரு பெரிய ஷாட் அடிச்சே ஆகணும். பார்ப்போம். லாஸ்ட் ஒன். ஷாட் லாங் ஆஃப் ஆடிட்டாரு. சான்ஸ் ஃபார். ஸோ ஃபீல்டர் கையில தான் போயிருக்கு. விக்கெட் கிடைச்சிருக்கு. நல்ல ஒரு கேட்ச். ரைனா வெற்றி. ஸோ லாஸ்ட் பால்ல விக்கெட். அதோட இந்த மேட்ச் இங்கே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இந்த மேட்சை ரைனா 11 வின் பண்ணிட்டாங்க. ஸோ வின் பண்ணி மொதல் டீமா செகண்ட் ரவுண்டுக்கு போயிருக்காங்க. நல்ல பிளே. முதல் மேட்சே நல்ல ஒரு நல்ல பிளே 2 டீமே. ஸோ நல்ல மேட்ச். வாழ்த்துக்கள் ரைனா 11 அணியினர்.